2024 மயிலாடுதுறை தொகுதியில் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தமீம் அன்சாரி போட்டியிடுவார்னு அதிமுக சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவர் அதற்கு முன்பு பொதுக்குழுவை மயிலாடுதுறையில நடத்தினாரு. எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? சிறுபான்மை மக்களினுடைய ஆதரவை ஒரு சேர பெற்றுருச்சு அதிமுக, எஸ்டிபிஐ, பாஜக மாதிரியான கட்சிகள் எல்லாம் போய் சேர போறாங்கன்னு. அவரிடத்துல தொகுதி செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம்னு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு நாடாளுமன்ற தொகுதி செலவையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னதற்கு பிறகும் அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? நேரா அறிவாலயத்துக்கு போய் இந்தியா கூட்டணிக்கு என்னுடைய ஆதரவுன்னு தெரிவிச்சுட்டு வந்து சீட்டே வாங்காம பிரச்சாரம் பண்ணாரு தமிழ்நாடு முழுக்க. அப்ப என்ன நிலைமை? நீங்க எதெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் எதுவுமே நடக்கிறது இல்லை. ஆனா 2006 நடந்தது மாதிரி நடக்குமான்னு நீங்க கேக்குறீங்க. 2006க்கு முன்னாடி ஜெயலலிதா எங்கேயாவது திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி வந்துருவாங்கன்னு பேசினாங்களா? அதிமுக தரப்புல எங்காவது ஒரு செய்தி அப்படி பேசப்பட்டதா? 2004 40க்கு 40 திமுக தலைமையிலான அணி வெற்றி பெற்றது சார். படுதோல்வியை சந்திச்சது பாஜக அதிமுக அணி. அதன் பிறகு இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களோடு புதிய அணி வந்து சேருவதற்கு தயாராக இருக்கிறது, புதிய கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறான்னு எங்காவது ஜெயலலிதா பேசினாரா? சப்தம் இல்லாமல் காரியத்தை செய்து முடித்தார் ஜெயலலிதா. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. யாருக்காக நீங்க பேசுறீங்க தெரியுமா? நீங்க மக்களை ஏமாத்தல. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். கட்சி தொண்டர்களை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். கூட்டணிக்கு வந்துருவாங்க, ஆட்கள் வர்றாங்க, இதோ வர்றாங்கன்னு சொல்லி அந்த கட்சியினுடைய தொண்டர்களை சோர்வடைய வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். உங்களோடு கூட்டணிக்கு வருவதற்கு லெட்டர் இயக்கங்கள் கூட தயாரா இல்ல. ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி மாதிரியான ஆட்கள் கூட தயாராக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை.